தேவனுக்கு மகிமை. அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் வார்த்தை சொல்லுகின்றது, ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், ஆசீர்வதிக்கிறேன். தேவ கட்டளை தேவ மனிதர்களுக்கு அல்லது தேவனுக்கு என்ன என்றால், தம்மண்டை வருகிற தம்முடையவர்களை ஆசீர்வதிப்பதே அவருடைய நோக்கம். இன்று நாம் பார்க்க போகிற வார்த்தை தேவாசீர்வாதம். தேவன் ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது, அந்த ஆசீர்வாதத்தை யாருக்கு தருகிறார் என்று நாம் சில வசனங்களை பார்த்து, நான் பெற்றிருக்கிற ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது என்பதை உணர்ந்து நாமும் இறைவனுக்கு நன்றி சொல்லலாம். உலகத்தில் வாழ்கின்ற மனிதர்களுக்கு 2 வகையான ஆசீர்வாதம். ஒன்று உலகம் தருகிற ஆசீர்வாதம், இன்னொன்று தேவன் தருகின்ற ஆசீர்வாதம். சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். அது உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, என்னுடைய சமாதானத்தை, என்னுடைய ஆசீர்வாதத்தை வைத்து போகிறேன் என்று ஆண்டவர் பிதாவினிடத்துக்கு சென்ற போது சொன்ன வார்த்தையை நாம் அறிவோம். தேவனுக்கு மகிமை. இன்று இந்த ஆசீர்வாதத்தை பெறுகிறவர்கள் யார்? அவருடைய தகுதி என்ன? வயதா அல்லது அவர்களுடைய தோற்றமா, வார்த்தையா, அல்லது அவர்களுடைய திறமை, கல்வி, அறிவு, இதுவா? எது இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படிப்பட்டவர்களை ஆசீர்வதிப்பேன். இதற்கு வயதும் இல்லை, வரம்பும் இல்லை. அதாவது யாராக இருந்தாலும், சிறியவராக இருந்தாலும் சரி, பெரியவராக இருந்தாலும் சரி, அவர்களை ஆசீர்வதிப்போம் என்று சொல்லுகிறார். இங்கே நாம் சங்கீதக்காரர் எழுதின சங்கீத புஸ்தகத்தை நாம் பார்ப்போம். தேவனுக்கு மகிமை. 115வது சங்கீதம் 13வது வாக்கியத்தை வாசிப்போம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியவரையும் சிறியவரையும் ஆசீர்வதிப்பார். சிறியவராயிருந்தாலும் சரி, பெரியவராயிருந்தாலும் சரி, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் யார் உள்ளத்தில் இருக்கிறதோ அவர்களெல்லாம் நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கின்றது. அந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது? உலகத்தில் உலக ஆசீர்வாதத்தை பெற்ற ஏராளமான மனிதர்கள் இருக்கிறார்கள். செல்வங்களை குவித்து வைத்திருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அதை வைத்து கொண்டு நிம்மதியற்று வாழுகின்றார்கள் என்று நாம் காணுகிறோம். இந்த ஆசீர்வாதம் எப்படியாம்? நீதிமொழிகளில் சாலமோன் தேவனிடத்தில் பெற்ற ஞான அறிவை கொண்டு அவர் எழுதுகிறதை இங்கே நீதிமொழியில் 10:22 நான் இப்படி வாசிக்கிறோம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதம் என்னத்தை கொடுக்கும்? ஐஸ்வரியத்தை. அது தரித்திரத்தை கொடுக்காது. எத்தனை வீட்டில் பெரிய வசதி, எல்லாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயர் இருப்பார்கள் எல்லாருக்கும். ஆனால் அங்கே கதை அந்த ஐஸ்வர்யத்தில் அவர்களுக்கு சமாதானம் இல்லை. இது கர்த்தர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் இருக்கு பாருங்க, அது ஐஸ்வர்யம். சில முகத்தில் தரித்திரவான்களாக இருந்தால் கூட முகத்தில் அந்த ஐஸ்வர்யம் இருக்கு. முகத்தை பார்த்தால் என்ன ஐஸ்வர்யமா இருக்கு பாருங்க. வீட்டில் ஒன்றும் இருக்காது. தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் தான் தேவன் கொடுக்கிற ஐஸ்வர்யம். ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை சிறியவர்களுக்கு கொடுக்கிறார், பெரியவர்களுக்கும் கொடுக்கிறார் என்று நாம் காணுகின்றோம். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் ஐஸ்வர்யம் உண்டு, அதில் என்ன இல்லை? வேதனை இல்லை. அதனோடு வேதனையை கூட்டி கொடுக்கிறது இல்லை, ஐஸ்வர்யத்தை மட்டும் கொடுக்கிறார். அந்த ஆசீர்வாதம் தான் இப்பொழுது நாம் பார்க்கிறது. தேவனுக்கு மகிமை. ஆனபடினால் அந்த ஆசீர்வாதத்தை பெறுகிறவர்கள் பிள்ளைகளும் கேளுங்கள், வாலிபர்களும் கேளுங்கள், வயதானவர்களும் கேளுங்கள். அவர்கள் எந்த தரப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயந்து நடந்தால் அவர்களுக்கு இந்த வேதனை இல்லாத ஐஸ்வர்யம், இந்த வேதனை இல்லாத ஐஸ்வர்யத்தை அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் தருகிறார்
என்று வேதம் சொல்லுகின்றது. அதற்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். முதலாவது வசனத்தை கூட திரும்ப வாசித்து விடுவோம். 115வது சங்கீதத்தில் 13வது வாக்கியத்தை திரும்ப கூட ஒரு தடவை வாசிக்கலாம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். என்ன சொல்லி பாருங்க, பெரியவரையும் சிறியவரையும் ஆசீர்வதிப்பேன் என்று மட்டும் சொல்லாமல், கர்த்தருக்கு பயப்படுகிற யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் பெரியவர்களோ சிறியவர்களோ எந்த தரப்பில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களை கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறதா, ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படாத ஆசீர்வதிக்கப்பட இல்லையா? எல்லா பெரிய மாளிகை என்ன பெரிய என்ன பந்தா பாருங்க சொல்லுகிறாங்க இல்லையா? அதுல வேதனை உண்டு. அதுல வேதனை உண்டு. கர்த்தருக்கு பயந்து, அதாவது தேவனுடைய வழியில் நடக்கிறார்கள் பாருங்க, அவர்களுக்கு ஐஸ்வர்யம் உண்டு. அந்த ஐஸ்வர்யம் மன நிறைவு. ஒரு மனிதனுக்கு மன நிறைவு இல்லாவிட்டால் முகத்திலையும் ஐஸ்வர்யத்தை பார்க்க முடியாது. எப்பொழுதும் சோகமாய் சோகமாய் சோகமாய், எப்பொழுதும் துக்கமாய் துக்கமாய் துக்கமாய். அதாவது அந்த ஐஸ்வர்யத்தை அனுபவிக்கிற இடத்தில் இருந்தாலும் துக்கம்தான். காரணம், அங்கே பெற்றிருக்கிற அந்த ஆசீர்வாதம் தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே அவர் வாலிப வயதில் நமக்கு ரட்சிப்பை தருவதற்கு பிதா அனுப்பி கொடுத்த ஒரு பாத்திரம். அவர் இந்த உலகத்தில் வந்தபோது பிதாவின் சுத்தமே செய்தார். சாத்தான் அவரை சோதித்தார். பிதாவின் சுத்தம் யார் செய்கிறார்களோ அவர்களை சாத்தான் சோதிப்பான், அவர்களை புடமிடுவான் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. ஆனால் அதாவது அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயத்தோடு அவன் தன்னுடைய ஆன்மீகத்தை கற்றுக்கொள்ளும் போது அவருடைய ஐஸ்வர்யத்தை அவனுக்கு கொடுக்கிறார். அவனுடைய வாழ்க்கையில வேதனை இல்லாத ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் தருகிறார் என்று நாம் காணுகிறோம். இயேசு சுவாமியை கொண்டு போய் உயர்ந்த மலையின் மேல் நிறுத்தி உலகத்தினுடைய சகல மகிமையையும் உலகத்தினுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய சகல மகிமையும் காண்பித்து என்ன சொன்னான்? இதை நான் உமக்கு தருவேன், என்னை பணிந்து கொள்ளும் என்று சொன்னார். உங்களை என்னை பார்த்து சொல்ல மாட்டானா? சொல்றான். இந்த வழியை கையை இப்படி 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 இப்படிலாம் போய் சம்பாதிச்சிடலாம், ஐயா பெரிய ஆளாயிடலாம் சொல்றாங்க இல்லையா? அதில் வேதனை உண்டு. தேவனுக்கு மகிமை. ஆண்டவர் அதில் என்ன சொன்னார் பாருங்க, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 8 முதல் 11 வரைக்கும் வாசிக்க பார்ப்போம். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய், இயேசு ஞானஸ்நானம் பரிசுத்தாய் பெற்ற பிறகு, அது முடிந்த பிறகு அடுத்த சோதனை பாருங்க, வாசிங்க. உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும், அந்த ராஜ்யத்தினுடைய மகிமையும் காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து, சாதாரணமாய் இல்ல சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளையெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். தேவனுக்கு மகிமை. தேவனுக்கு உங்களுக்கும் எனக்கும் சோதனை உண்டு. அதில் என்ன சொல்லுகிறோம்? கடவுள் என்ன சொன்னார்? வாசிங்க. அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது. இந்த வணக்கம் வேற யாருக்கும் கிடையாது. கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் சரி, நஷ்டங்கள் ஏற்பட்டாலும், ஐஸ்வர்யம் ஏற்பட்டாலும் அவர் ஒருவருக்கே மகிமை. அவருக்கு தான் கனம். உன்னை சாஸ்திரமாய் விழுந்து பணிய வேண்டுமா என்று ஓடிப்போனான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை யாரா இருந்தாலும் ஆண்டவரிடத்திலேயே இப்படி காண்பிட்டாலும் மற்றவர்களை காட்டாமல் இருப்பான, காட்டுவான். ஆனால் என்ன சொல்லணும்? இப்படி செய்ய, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கோயிலுக்கு போகாமல் வேலைக்கு வந்துடுங்க, உங்களுக்கு ஒரு வேலை, பெரிய வேலை, ஆனால் ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு வரணும் என்று அந்த கட்டளை இருக்கும். தேவனுக்கு மகிமை. இப்போ சாத்தானை பணிவதா கடவுளை பணிவதா? இப்போ அந்த மகிமை ஐஸ்வர்யத்தை எதிர்பார்க்கவா? அப்படி பெரிய வேலை கிடைச்சிருமே, பெரிய ஆளாகிடலாமே என்று காட்டுவான். உலக ராட்சியங்கள் எல்லாம் காட்டுறவன் அவரோட மகிமை இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் உமக்கு தருவேன் என்று அவன் சொல்றான். ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னார்? அப்பாலே போ சாத்தானே என்றார். ஓடிப்போ. சாத்தான் ஏத்து நில்லுங்க, ஓடி ஏத்து நிற்காத எவருக்கிட்டே வருவான். அதான் யாக்கோபு ஒரு சின்ன புஸ்தகம் தான், அருமையான புத்திமதிகள்லாம் எழுதியிருக்கு.
அல்லேலூயா Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அதுலதான் ஒன்று சாத்தான் ஏத்துறீங்க அவன் உங்களை விட்டு ஓடி போ. அதை இன்றைக்கு எல்லோரும் செய்கிறார்கள். முதலாவது என்ன சொல்லி இருக்குது? தேவனுக்கு கீழ்ப்படிந்து விட்டு இதைத்தான் விட்டுட்டாங்க. இதை விட்டுட்டு சாத்தானே அப்பாலமா சாத்தானே தெரியும் நீர் தேவனுக்கு கீழ்ப்படியாதவர் தானே போக மாட்டேன். தேவனுக்கு தேவனுக்கு கீழ்ப்படியணும். பிசாசு ஏத்தினைக்கணும். பிசாசு ஐஸ்வர்யத்தை காண்பிப்பான். உலகம் ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய வழியை காட்டும். அதில் வேதனை உண்டு. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அதுல என்ன இல்ல? வேதனை இல்லை. நிம்மதியான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, லகுவான வாழ்க்கை. அதுபடினால கர்த்தருக்கு பயப்படுகிறது என்றால் என்ன? அதையே நாம் பார்ப்போம். கர்த்தருக்கு ஆண்டவருக்கு பயப்படுகிற பற்பல வகையிலேயும் உலகத்தின் நடைமுறையில் இருக்கிறது. நான் பார்க்கிறோம் எத்தனை வகையான பக்தி பாருங்க. கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல மற்றவர்களும் குறிக்கப்பட்ட இடம் வரைக்கும் தரையில உருண்டு போய் அந்த அவங்க இடத்துல போய் சேர்றாங்க. அந்த கும்பிடுற இடத்துல பார்க்குறேன் இல்லையா? என்னெல்லாம் இருக்குது. வட இந்தியாவுக்கு போனால் அதாவது எங்கே என்ன இமயமலை சாரலில் தலைகளை காலை மேலே கட்டி போட்டு தலைகள் அடக்கிறாங்க. முள்படுக்கை செய்து முள்ளில் இழந்து உருள்றாங்க. என்னெல்லாம் பண்ணுறாங்க நான் பார்க்கிறோம் இல்லவா? அப்படி இல்லை, அந்த பக்தி அல்ல. கிறிஸ்தவர்களும் அப்படி பக்தியுடையவர்கள் இருக்கிறார்கள். அந்த பக்தி அல்ல. தேவ பக்தி என்றால் என்ன? 128ஆம் சங்கீதம் வாசிப்போம். சங்கீதம் 128 வசனம் 1 முதல் 4 வரை வாசிக்கலாம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவன் தான் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்க அதான் பயம். அந்த பயம் இல்லாமல் பயப்படுற பிரயோஜனம் கிடையாது. கற்பனை, தேவன் கொடுத்திருக்கிற கட்டளை, இவைகளை கை கொள்வது பக்தி, தேவனுக்கு மகிமை. இந்த பக்தியுடையவர்களுக்கு வேதனை இல்லை. இந்த பக்தி இல்லாதவர்களுக்கு வேதனை உண்டு. ஆனால் ஐஸ்வர்யம் வரலாம் பாருங்க. போனா இப்படி ஆன பிறகு எனக்கு இப்போ நல்ல வேலை, நல்ல ஜோலி, நல்ல சம்பளம், நல்ல நிறைய மிச்சம் மீதியா இருக்கு. அதில் ஒரு வேதனை உண்டு. அந்த ஐஸ்வர்யத்தில் வேதனை உண்டு. தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு வார்த்தைக்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்ப்பேன். சாதாரண பார்க்க மாட்டாரு, நோக்கி பார்ப்பார். அன்றாட வாழ்க்கையில் என்னுடைய மகனுக்கு என்னுடைய மகளுக்கு என்ன தேவை என்று நோக்கி பார்க்கிற தேவன் நம்ம தேவன். யாரு? கற்பனைகள் நடுங்க கட்டளைகளை கை கொண்டு அவருக்கு பயந்து நடக்கிறவர்களுடைய ஐஸ்வர்யம் என்ன? இப்ப தொடர்ந்து 4 வரைக்கும் வாசிங்க பார்ப்போம். கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். மனைவி வீட்டுல என்ன இருக்குமா? திராட்சை கொடி. வீட்டுல என்ன இருக்கும்? திராட்சை கொடி. கொடி இருந்தா காய்க்கல, கனி கொடுக்கும். மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும். வீட்டுல வாசல நுழைஞ்ச உடனே எல்லாம் வீட்டை சுத்தி கனி தொங்கிட்டு நடக்குது. அவர் வந்து அதை பிரித்து வசித்து அவர் என்ன மகிழ்ச்சி பாருங்க. முச்செடி என்னன்னா எப்பா ஒதுங்கி போனுங்க, சட்டைகளுக்கு வேட்டைகளுக்கு இருக்கு. இது உலகத்துல நமக்கு இல்லை, தேவனுக்கு மகிமை. நான் அப்படி இருக்க மாட்டோம். அப்படினால கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில நடக்கிறவனுடைய மனைவி எப்படி இருப்பாளாம்? திராட்சை கொடியை போல வீட்டை சுற்றி தொங்கிட்டு நடக்கும் திராட்சை பழம். கர்த்தருக்கு பயப்படுகிறேன். கர்த்தருடைய வழியில் நடக்கிறவனுக்கு வீட்டில் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். 2வது, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கண்டுகளை போல் இருப்பார்கள். ஒலிவ என்ன எவ்வளவு பெரிய சிறந்தது பாருங்க. ஒலிவ காற்று எவ்வளவு ஆரோக்கியம் பாருங்க. அந்த தேவனுக்கு பயந்து ஒரு மனிதன் நடப்பானால் அவருடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரக்கன்றுகளை போல தண்டல் வீசிக்கொண்டே காற்று, மனமான காற்று வீசிக்கொண்டே இருக்கும். தேவனுக்கு மகிமை. அவருடைய பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு ஆறுதல், தேறுதல், மகிழ்ச்சி, அவருடைய பாரட்சமையை தான் வாங்கி மாற்றிக்கொள்வது, இதெல்லாம் பிள்ளைகளுடைய. இன்றைக்கு எப்படி எங்களுக்கு எத்தனை ஜெப விண்ணப்பங்கள் வருது பாருங்க. தேவனுக்கு மகிமை. ஐயா எங்களை அநாத ஆசிரமத்தோடு விடுவோன்னு சொல்கிறாங்க.
அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க, அதை சேர்த்து வச்சு இதை சேர்த்து வச்சு வீட்டை கட்டி கொடுத்து என்னெல்லாமோ பண்ணணும் ஐயா. இப்போ நான் எங்கே போகணுமா? அநாதாசிரமம். இப்போ நான் சொல்லுகிறேன் என்ன, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலே ஒருவன் நடந்து விட்டால் அவருடைய வீட்டிலே திராட்சை ரசமும் திராட்சை பழமும் இருக்கும், வீட்டிலே ஒலிவ மர எண்ணெயும் இருக்கும், ஒலிவ காற்றும் வீசும். இது தேவனுடைய கட்டளை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாத ஐஸ்வர்யம் வேதனை இல்லாதது. அது மகிழ்ச்சியை கொடுக்கிற ஆசீர்வாதம். வீட்டிலே திராட்சைகள், வீட்டை சுற்றி பந்தியை சுற்றில ஒலிவு மரக்கண்டு காற்று வெயிலே படாது, அவ்வளவு ஜோரானவர். அப்படினால் இன்று இந்த வார்த்தை கேட்கின்ற தேவ பிள்ளைகளே கவனிங்க. நமக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்று கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியவரையும் சிறியவரையும் அவர் எளியவரோ அவர் ஒன்றும் தெரியாதவரோ ஒன்று இல்லாதவரோ எவராயிருந்தாலும் சரி, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயப்படுகிற எந்த தரத்தாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு வேதனை இல்லாத ஐஸ்வர்யம் வீட்டில் இருக்கும். வீட்டில் இருக்கும் மனைவியும் பிள்ளைகளும் ஐஸ்வர்யமாயிருப்பார்கள் என்று இறைவசனம் சொல்லுகிறபடினால தேவனுக்கு மகிமை. நாமும் இவைகளிலே கவனமாயிருக்க இன்று இந்த வார்த்தை தரப்படுகின்றது. கர்த்தர் ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்கும் காத்து வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் யார் ரட்சிக்கப்பட்டாச்சுதோ அவங்களுக்கு பின்னணியத்தில் அவர்களுக்குரிய செல்வங்கள் எல்லாம் வைத்திருக்கிறார். அந்த மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை, வேதனை இல்லாத வாழ்க்கையை வைத்திருக்கிறார். அதை பெறணும். அதில் குறைவென்றால் நாம் எந்த பிரமாணத்தில் குறைபட்டோம், கர்த்தருடைய வழியை எங்கே எதில் நாம் தவற விட்டு விட்டோம் என்னதான் கண்டுபிடிக்கணுமே ஒழிய அது யாராக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாருக்கும் ஒரே பிரமாணம் தானே. எங்கே கர்த்தருடைய பிரமாணம் தவறினது, எங்கே கர்த்தருடைய வழியை விட்டோம், எதில் விட்டோம் என்கிறதை கண்டுபிடித்து அவருடைய வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவனோட பாக்கியம் உள்ளவன் ஒருவனும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. தேவனுக்கு மகிமை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கவனிங்க. இப்படிப்பட்ட ஜனத்திற்கு வேதனை இல்லாத ஐஸ்வர்யம், இப்படிப்பட்ட ஜனத்துக்கு விரோதமாக உலகத்தில் எவைகள் எதிராக இருந்தாலும் அவைகள் அவர்களை மேற்கொள்ளாமல் கர்த்தர் காப்பார். இதுதான் உண்மை. இல்லை இதில் தாக்குதல் இருக்கிறது என்றால் என்ன என்று கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். தேவனுக்கு ஸ்தோத்திரம். அது ஜெபத்தினாலும் உபவாசத்திலும் தீர்கிறது அல்ல என்று நாம் காணுகின்றோம். ஆனபடியினால் கர்த்தருக்கு பயப்படணும், அவருடைய வழியில் நடக்கணும். விசுவாசியாக இருந்தாலும் ஊழியக்காரனா நானா இருந்தாலும் தேவனுக்கு மகிமை. ஆனபடினால் கர்த்தருடைய கற்பனை கை கொள்ளுகிறவர்களுக்கு விரோதமான செயல்முறைகள் ஒன்றுமில்லை. பாலாக் இஸ்ரவேல் ஜனங்களை கண்டு அஞ்சினான். அவர்கள் படுத்திருக்கிற பெரிய சேனை, பெரிய வீர கூட்டங்கள். அந்த காலத்தில் ராஜாக்கள் என்ன பண்ணுவார்கள், தீர்க்கர்களை அழைப்பார்கள். அழைத்து அவர்கள் ஆசீர்வாதம் சொன்ன ஆசீர்வாதம், சபித்தால் சாபம். அப்படினால் இவன் ஒன்று செய்தான். பீலையாம் என்ற தீர்க்கதரிசியை ஆள் அனுப்பினான். அவரை கொண்டு வந்து இந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அதை அவன் செய்தான். ஆள் அனுப்பினான், பெரிய 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 ஆட்கள் அனுப்பினான். அந்த ஜனம் என்னால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், நீ சபித்தை கொண்டு செய்ய முடியாது. அவளை சபிக்க கூடாது. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் சாபத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டவர்கள், கானானை சுதந்திரிக்க பயணப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள். அவர்களை நீ சபிக்க கூடாது, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் என்று எண்ணாகமம் 22:12 இப்படி சொல்லுகிறதாக நான் பார்க்கலாம்.
அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி, ஆ, நீ அவர்களோடே போக வேண்டாம், போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், சபிக்க கூடாது, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். என்னால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் என் தேவனுக்கு மகிமை. யார் சபித்தாலும் சரி, தேவன் ஆசீர்வதிக்க, தேவன் நம்முடைய ஆசீர்வாதத்தை நம்மை அழைத்திருந்தால் ஒரு சாபமும் அடையாது. அல்லேலூயா. அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு இல்லாவிட்டால் எல்லா சாபமும் வந்து குவியும். தேவனுக்கு மகிமை. இதை நாம் கவனிக்கணும். நீர் வந்து அந்த ஜனங்களை சபிக்கணும். சபித்து விட்டால் உங்களுக்கு ராஜாவினால் வெகுமதி கிடைக்கும் என்று அழைப்பு உண்டானது. இவர் ஆண்டவரிடத்தில் கேட்டு சொல்றேன், தங்கிருங்க. கேட்டார், போகக்கூடாது. ஆண்டவர் என்ன சொன்னார்? அவர்கள் என்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்களை நீ சபிக்க கூடாது, அந்த சாபம் பலிக்காது. குலமான மாந்தராகமும் இஸ்ரவேல் குலமான குறி சொல்வதிலும் இல்லை, பலிக்காது. இல்லை. ஆனபடினால் இவைகளை நாம் கவனிப்போம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கு இந்த வாக்கு தத்தம் உண்டு. அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியிலே யார் நடக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த வாக்கு தத்தம். அவர்களை எது சபித்தாலும் எதை ஏவிவிட்டாலும் சரி ஒன்றும் செய்யாது. இந்த வாக்குதான் நமக்கு சொந்தமாக தரப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். அவரோடு ஒன்றையும் அதனோடு அவர் வேதனையை கூட்ட மாட்டார் என்று வேதம் சொல்கின்றபடியினால் ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிறது என்றால் அவருடைய வழியில நடப்பது. கர்த்தருக்கு பயப்படுகிறது என்றால் அவர் வழியில நடந்து அவருக்கு பயப்படுவது. இது கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களில் இருக்கிற ஒன்று. அவர்கள் எந்த சூழலிலையும் கர்த்தருடைய கட்டளைகளை மீறவே மாட்டார்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். இல்லை, அங்கே போன பெரிய பெரிய ஆட்கள், உறவினர்கள் ரொம்ப பெரியவங்க, பரவாயில்ல இன்றைக்கு ஒரு நாள் செய்கிறவங்க சாமிகிட்ட சொல்லிவிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை செய்துட்டேன். அதல்ல எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் சரி, வள்ளி ஒரு ஆலயத்தை நான் வாங்க முடியாது. அப்போ 20 ரூபா வாடகை 2 தடவை கொடுக்குற டைம். ஆனால் கர்த்தர் வாங்கி தருவேன் என்று சொன்னார். அவர் அப்படி பேச முடியாது. அவங்க என்ன அந்த ஊரில் ரொம்ப பெரிய ஆட்கள், குதிரையில் தான் போவாங்க, அடி ஆட்கள்லாம் வச்சுருக்காங்க, புரியாது. அப்போது கேட்க போனேன். ஃபாதருக்கும் அவருக்கும் பழக்கம். அவர்கிட்ட சொல்லி கேட்க போனேன். கேட்கும்போது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? உங்கள் கடவுள் என்கிட்ட சொன்னால் தருகிறேன். அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டார். இடையிடையே வருவார் நான் பார்க்க, என்ன எப்படி இருக்கீங்க, உங்கள் கடவுள் என்கிட்ட சொல்லலையே அப்படின்னு சொல்லுவார். தேவனுக்கு மகிமை. கடவுள் நான் சொன்னார், அதை அவர் கொடுத்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனபடினால் கர்த்தரவைகளை நமக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அவருடைய கற்பனைகளை கட்டளைகளை கைக்கொண்டு 28:1 வாசிங்க பாப்போம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால். இதுதான் முதல்ல இருக்க வேண்டிய காரியம். அப்போ உண்மையாய் செவி கொடுக்க கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படும் போது அது என்ன என்கிறதை நான் உண்மையாக செவி கொடுக்கணும். அந்த டைமில் மனதை எங்கேயாவது விட்டு விட்டால், அந்த டைமில் நான் கொஞ்சம் கண்ணை மூடிவிட்டால் அது போயிடும், நமக்குள்ளே வராது. ஆனப்படினால இந்த வார்த்தை நான் இப்படி சொல்கிறேன்ல, இந்த வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது, அவருடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும். 14வது வசனம் வரைக்கும் எல்லா ஆசீர்வாதமும் சொல்லப்பட்டிருக்கு. உலகத்தில் வாழ்கின்ற தேவ பிள்ளைகளுக்கு என்னென்ன நன்மைகள் வேண்டுமோ அதெல்லாம் அங்கே எழுதியிருக்கிறது. 14வது வசனம் வரைக்கும் இப்பொழுது சொல்லப்படுகிற இந்த ஆசீர்வாதம் உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும். யாருக்கு? உண்மையாய் செவி கொடுக்கிறவர்களுக்கு. இது நமக்கு ஒரு அறுவடை நேரம், வாங்கக்கூடிய நேரம்.
பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்ல, இன்று தருகிற வார்த்தை கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியவர்களையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுல அந்த ஐஸ்வர்யத்தில் வேதனை இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறது என்றால் என்ன? அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பதே பயம். அவர்களுக்கு என்ன ஆசீர்வாதம் என்று குடும்பத்தில் மனைவி பிள்ளைகள் திராட்சை பழங்களாக ஒலிவ மரக்கன்றுகளாக அந்த ஆசீர்வாதம். அவ்வளவு ஒரு மகிழ்ச்சிகரமான குடும்ப வாழ்க்கை. அல்லேலூயா. அல்லேலூயா. குடும்பத்தில் அவ்வளவு ஒரு மகிழ்ச்சிகரமான எல்லாம் இருந்தும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லாவிட்டால் ஒரு பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. 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 தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாகர்கோவிலுக்கு 93வது வருஷத்தில் வந்தோம். இங்கே ஒன்றும் கிடையாது. அப்போ ஒரு பெரிய குடும்பத்தோடு நமக்கு ஒரு தொடர்பு உண்டானது. பெரிய குடும்பம். உலகத்தில் எல்லாரும் டாக்டர்கள், எல்லாரும் டாக்டர், பிள்ளைகள் எல்லாருமே டாக்டர். அப்போ அங்கே நிம்மதி இல்லை. அதுக்காக யார் மூலமாக கேள்விப்பட்டு நம்மளை அழைத்தார்கள். நாம் அங்கே சொன்னார்கள் எல்லாரும் டாக்டர், எல்லாரும் பகலில் ஒவ்வொரு பகுதி வேலைக்கு போயிடும். பெரியவர் அவன் சொந்த ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க. இதே நாகர்கோவிலில். தேவனுக்கு மகிமை. எல்லாரும் ஒரு குறிக்கப்பட்ட நேரத்தில் வீட்டில் வந்து கூடுவாங்க. பயங்கரமான சண்டை ஆன உடனே ஆளுக்கு ஒரு கார் வாகனங்கள் உண்டு எடுத்துக்கிட்டு எல்லாம் உங்களுக்கு லாட்ஜி அது இது பல இது உண்டு. அங்கங்கே ஓடிடுவாங்க. நைட்டில் அங்கே தங்குவாங்க, காலையில் வருவாங்க, எல்லாம் புறப்பட்டு வேலைக்கு போயிடுவாங்க. இப்படி இருக்குது என்று சொன்னார்கள். அப்போ நாம் அதுக்காக ஜெபம் பண்ணோம். லாட்ஜ் ஒன்று உண்டு. அதில் மாதம் ஒரு ட்ரிப் வந்து எவனாவது ஜூசைட் பண்ணிடுவான். கரையிற கலெக்ஷன்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடும். இப்படி அவதி. எல்லாம் பெரிய பட்ட படிப்புகள், எல்லாம் உத்தியோகம்தான். நிம்மதி இல்லையே, ஐஸ்வர்யம் இல்லை. ஜெபம் பண்ணினோம். கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி கொடுத்தார். சந்தோஷமாக வாழுகிறார்கள். இருக்கட்டும், தேவனுக்கு மகிமை. ஆனபடினால் இப்போ என்ன சொல்கிறோம் என்றால், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழலில் வாழலாம். வாடகை வீட்டில் இருக்கலாம், அன்றாட லேபர்ஸாக இருக்கலாம், எப்படியும் நாம் இருக்கலாம். ஆனால் நமக்கு ஆசீர்வாதம் உண்டு, கடவுளுடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அந்த கடவுளுடைய ஆசீர்வாதம் கர்த்தருக்கு பயப்படுகிற எல்லோருக்கும் உண்டு. இந்த கர்த்தருக்கு பயப்படுவது என்றால் பிரமாணத்தில் எழுதியிருக்கிற, வேதத்தில் எழுதியிருக்கிற அந்த பிரமாணங்களை கைக்கொள்ளும். அந்த பிரமாணத்தில் கைக்கொண்டு நடந்தவர் இயேசு கிறிஸ்து வழிகாட்டி. அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டவர் வழியில் நடக்கும்போது அவருடைய குடும்பத்தில் இப்படி ஆசீர்வாதம். அவருடைய வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுத்து அவைகள் இப்படி நடக்கும்போது வேதத்தில் எழுதியிருக்கிற அனைத்து வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களும் நமக்கு வந்து பலிக்கும். நாம் எதை செய்தாலும் அதில் ஆசீர்வாதம் பலிக்கும். எதை தொட்டாலும் பலிக்கும். யோசேப்பு நிமித்தமாக பார்வோனுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. அதை தாங்க எழுதியிருக்கு வேதத்தில். உன் நிமித்தம் என்னுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. அப்போ சொல்ற, உன் நிமித்தம் நீ வரும்போது இருந்தது கொஞ்சம், நீ வந்த பிறகு உன் நிமித்தமாக என்னுடைய மந்தை, என்னுடைய ஆடு, என்னுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது இரு என்று சொன்னார். தேவனுக்கு மகிமை. அல்லேலூயா. பார்வோன் என்ன சொன்னான்? எகிப்தை விட்டு தேவஜனங்கள் புறப்படும் போது என்னை ஆசீர்வதித்து விட்டு நீங்கள் போங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் உண்டு. தேவனுக்கு மகிமை. தேவனுடைய பிள்ளைகள் எதை தொட்டாலும் ஆசீர்வதிக்கப்படும். எங்கே யாரோடு போய் சேர்ந்தாலும் அவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. அந்த வீடும் ஆசீர்வதிக்கப்படும். தேவனுக்கு மகிமை. நீ வந்த பிறகு மருமகளை பார்த்து சொல்லலாம். வீட்டுக்கு ஒரு மருமகன் வந்ததை வச்சு சொல்லலாம், நீங்கள் எங்களுடைய வீட்டுக்கு வந்த பிறகு எங்களுக்கு ஆசீர்வாதம். அது யாருக்கென்றால் இப்படி கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியிலே நடந்து அவருடைய கற்பனைகளை கவனித்து கை கொண்டு நடக்கும்போது வேதத்தில் சொல்லப்பட அனைத்து ஆசீர்வாதங்களும் நமது மேல் வந்து நமக்கு பலிக்கும். சபிக்க சொன்னாலும் இந்த சாபகம் வராது. பிள்ளை சொன்னார், நீ செய்தது பலிச்சிருக்கலாம், இந்த விஷயத்தில் பலிக்காது. அந்த ஜனங்கள் என்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சபிக்காது, போகாது.
என்று சொன்னார். ஆதியாகமம் 31:53 வாசிக்கலாம். அங்கே ஈசாக்கை குறித்து என்ன சொல்லப்படுகிறது என்று பாருங்க, வாசிக்கலாம். ஆபிரகாமின் தேவனும் நாகோரின் தேவனும் அவர்கள் பிதாக்களின் தேவனுமாய் இருக்கிறவர் நமக்குள்ளே நடுநின்று நியாயம் தீர்ப்பாராக என்றான். அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் மேல் ஆணையிட்டான். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மாமனாருக்கு தெரியாமல் யாக்கோபு மனை பிள்ளைகள் மந்தைகள் எல்லாம் பத்திட்டு வந்துட்டார். 3 நாள் கழித்து அவர் அதை கேள்விப்பட்டு பின்னாலே தொடர்ந்து வந்தார். 3ஆவது நாளில் கண்டுபிடித்து எல்லாம் பேசப்பட்டது. முந்தின நாள் கர்த்தர் சொல்லிட்டார், அவர்களுக்கு விரோதமாக எதுவும் பேசக்கூடாது என்ற எச்சரிப்பை அவனுக்கு கொடுத்திருந்தார். அவன் பின்னர் ஒன்றும் பேசவில்லை. அங்கே வந்தான். வந்து எல்லாம் பேசி சமாதானமாகி, சரி நீ போய்விடு, நீ இந்த எல்கைக்கு இங்கே வர வேண்டும், நான் இந்த எல்கைக்கு அங்கே வரமாட்டேன். தேவனுக்கு மகிமை இல்லையா என்று சொல்லி ஒரு பெரிய கற்குவியலை குவித்தார்கள். குவித்து அதற்கு ஒரு பெயரை விட்டு தான் இந்த லாபான் சொல்லுகிற வார்த்தை தான் இப்பொழுது நாம் வாசித்தோம். பிரஜாதிக்காரன் தான். ஆனால் அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள், ஈசாக்கினுடைய பயபக்திக்குரிய தேவன் மேரிலே ஆணையிடுகிறேன் என்று ஆணையிட்டான். அவனும் தெரிந்திருந்தான், இந்த ஈசாக்கு என்னுடைய தேவன், அல்லது இந்த ஈசாக்கு இந்த யாக்கோபு நம்முடைய மர்மன யாக்கோபனுடைய தகப்பனார் பயபக்திக்குரிய ஈசாக்கு. அப்படினால அவர் மேலே நான் ஆணையிடுகின்றேன், என் மேல் உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, இதுக்கு இங்கே நீ தீமை செய்ய வராதே என்று வழி அனுப்பினான் என்று நாம் காணுகின்றோம். நம்மை பற்றியும் நாம் படிக்கிற இடத்துல, வேலை பார்க்கிற இடத்துல, பழகிற இடத்துல, எல்லா இடத்திலும் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் தேவனுடைய தேவனிடத்தில் பயபக்திக்குரியவர்கள். நம்முடைய முற்பிதாக்களைப் போல நாமும் வேதத்தில் எழுதியிருக்கிற சத்திய வாக்கின்படி பரிசுத்தவான்களைப் போல நம்முடைய வாழ்க்கையில் நாம் பயபக்தியாக நடந்தவர்கள் என்று சொல்லலாம். இங்கே சொல்லுகிறேன், சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு இருக்கலாம். ஒரு ஊரில் ஒரு அம்மா நம்முடைய விசுவாசி இருந்தார்கள். அந்த ஊருக்காரங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு உண்மையை தவிர ஒன்றும் சொல்ல மாட்டார்கள், நம்பிக்கைக்குரியவர்கள், பொய்யும் சொல்ல மாட்டார்கள் என்றெல்லாம் தெரிந்து வைத்திருக்க அந்த ஊருக்காரங்க. இந்த அம்மா ஒரு வீட்டுக்கு நல்ல சொந்தமும் பழகின வீடு, அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்து அன்றைக்கு போயிட்டு வந்தாங்க. வந்த பிறகு அந்த வீட்டில் ஒரு பிள்ளைக்கு கல்யாணம், அதுக்கு நகையெல்லாம் செய்து வச்சிருக்காங்க, வீட்டில் வைத்திருந்தாங்க. இந்த அம்மா போயிட்டு வந்த பிறகு நகையை காணல. நகையை தேடினாங்க, நகையை காணவில்லை. இந்த அம்மா சொல்ல முடியாது, அவங்களுக்கும் தெரியும் ரொம்ப நேர்மையானவங்க அப்படின்ட்டு. ஒரு சின்ன சிரட்டை கூட எடுக்க மாட்டாங்க கேட்காம என்ற அந்த நம்பிக்கை அவர்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் உண்டு. ஆனால் என்ன செய்ய, இவர் வந்த பிறகு தானே காணலை. கேட்டாங்க அக்கா இப்படி கேட்க யோசனையாக இருக்குது, நாளை கழித்து பிள்ளை கல்யாணம், நகை செய்து வைத்திருந்தேன், இல்லை. அவர்களும் கோவப்படலை. அப்படியே சிஸ்டர் ஜெபம் பண்ணுறேன் இல்லை சார் இப்படி அதான் சொல்லல ஜெபம் பண்ணுறேன். இந்த சம்பவம் ஊருக்காரங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுட்டு அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப வருத்தம். இவங்களுக்கும் வருத்தம் தான். ஆனால் இன்னும் ஒருக்கா தேடுவோன்னு வீடு பூரான் தேடினாங்க. தேடும்போது இவர்களை அறியாமல் எப்போது வைக்கிற இடத்த விட இன்னொரு இடத்துல வச்சுருக்காங்க. அந்த நகையை கண்டுபிடிக்கப்பட்டது. அவர்களுக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க. ரொம்ப வேதனைப்பட்டு அவர்களை கூப்பிட்டு இப்படி என்று சொன்னார். இப்படி நான் தெரியாமல் சொல்லிட்டேன், உங்களை பற்றி தெரியும், ஆனாலும் சூழலை அவளது கோவப்படலை. அப்படியா, நான் ஜெபம் பண்ணேன் சிஸ்டர், கிடைச்சிடல, சந்தோஷம். ஆனால் ஊருக்காரங்க விடலை, பெண்ணை எடுத்துட்டாங்க எல்லாரும் சார். ஆனபடியால் நம்மை பற்றி இப்படி சொல்லணும். முற்பிதாக்களின் தகப்பனாகிய ஈசாக்கின் பயபக்திக்குரிய தேவன், முற்பிதாவாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய தேவனுக்கு பயபக்தியாக இருக்கிற பிள்ளை ஈசாக்கின் பயபக்திக்குரிய தேவன் சொல்லணும். அதுதான் இப்போ நான் சொல்கிறது. நான் இப்போ நம்ம ஊழியக்காரர்களை கண்டு சிலரை கூப்பிட்டா தான் சொன்னேன். ஆப்புக்குன்னு நம்ம சத்தம் போடுறது கிடையாது, அதல்ல, அது வேணும், இருக்கும், இப்போ அது இருக்கும். நம்முடைய செயல்முறைகளில்
செயல்முறைகளை பார்த்து இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லணும். அதற்கு நம்முடைய கிரியைகள் வெளிப்பட ஆயத்தப்படுங்கள். இப்போ அதைத்தான் நாம் செய்யணும். அப்படிப்பட்டவர்கள் தான் என்று தேவை. அல்லேலூயா. சூழ்நிலைகள் எல்லாம் நான் பார்க்கின்ற போது ஆயத்தமாக்கப்பட்ட தேவ மனிதர்கள் என்று நமக்கு தேவை. இந்த திருப்பணியை செய்து சாதாரண எல்லாரும் செய்யக்கூடாது, செய்ய மாட்டாங்க, செய்யக்கூடாது, செய்ய முடியாது. தேவனுக்கு மகிமை. அப்படிப்பட்ட வல்லவர்கள் எழும்படும். இந்த சாட்சி, இந்த மாதிரி சாட்சி. பார்வன் சொன்னா, போங்க போங்க, உங்க தேவனுக்கு ஆராதனை செய்யுங்க, என்னை ஆசீர்வதிச்சுட்டு போங்க. தெரிஞ்சிருக்கா பார்த்தீங்களா? அடிமைகளாகத்தான் இருந்தார்கள். ஆளோட்டிகளை வைத்து சல்கால் அடித்து மிருகங்களை போல நடத்தினான். ஆனால் அந்த ஜனங்கள் புறப்படும் உள்ள உடைஞ்சிட்டல்லவா. அதன் மூலமாக என் தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது. அப்படினால் போங்க, என்னையும் ஆசீர்வதி. அந்த பேர் நாம் வாங்கணும். ஒரு வீட்டில் வாடகைக்கு இருந்தோன்னா பல வருஷம் இருந்துட்டோம். காலி விடும்போது எத்தனை வித குடும்பத்தார் அழுதுருக்காங்க தெரியுமா? நம்மகிட்ட அறிமுகப்படுத்தும் போது அந்த உரைகளுக்கு ஆசீர்வாதம், ஐயா ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது, அவங்க வீடு கட்டிட்டு போயிட்டாங்க, இப்போ போகிறாங்கிறாங்க. அப்படி எழுதி 11 மாதம் ஆச்சு, எப்போ போகிறீங்கன்னு கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்க மாட்டாங்க. பேராதுங்கய்யா, பேர எவ்வளோ நாள் வேணாலும் இருந்துக்கிடுங்க. நம்மளால் அவர்களுக்கு ஆசீர்வாதம். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கும் போது நமக்கு இந்த பேர் உண்டு. அப்படினால் கர்த்தருடைய பிள்ளைகளை இன்று கவனிக்கிற காரியம் என்ன? கர்த்தர் யாரை ஆசீர்வதிப்பார்? பெரியவர்களோ சிறியவர்களோ எப்படிப்பட்டவர்களோ யாராயிருந்தாலும் சரி, கர்த்தருக்கு பயந்து வழியில் நடக்கும். தேவன் வழியில் நடக்கணும் என்றால் கர்த்தருடைய வார்த்தையை படிக்கும் போதோ கேட்கும் போதோ கவனிக்கணும். எழுத்து விடாமல் கவனிக்கணும். கவனித்து இருதய பலகையில் எழுதி கொள்ள வேண்டும். அவர்களே பாக்கியவான்கள். அவர்களுக்கு இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அனைத்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதமும் வந்து அவர்கள் மேல் பலிக்கும். உங்களை அதற்கு தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார் என்று அதான் உங்களுக்கு வார்த்தை. அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் தான் பாக்கியவான்கள், மற்ற ஒருவரும் பாக்கியவான்கள் அல்ல. ஈசாக்கினுடைய பயபக்திக்குரிய தேவன், அவரை தேவன் ஆசீர்வதித்தார். அந்த ஈசாக்கு எப்படி பயபக்திக்குரியவராயிருந்தார்? ஆண்டவர் சொல்லியிருந்தார், நீ எகிப்துக்கு போகாத, போகண்டா, நான் இங்கேயே உன்னை ஆசீர்வதிப்பேன். இங்கே மழையும் இல்லை, தண்ணி இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த ஆண்டவருடைய வார்த்தையை அவர் அப்படியே கை கொண்டார். நீ அங்கே போகாதே, இங்கே இரு, இங்கே இருவனை நான் ஆசீர்வதிப்பேன். கற்பனைகளை கவனித்தார். அவர் சொன்ன வார்த்தையை கவனித்தார். அவைகளை அப்படியே செய்கிறேன் என்று செய்தார். ஆசீர்வதித்தாரா? எத்தனை மடங்கு? 100 மடங்கு. தேவனுக்கு மகிமை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு 100 மடங்கு வாங்கினவர் உலகத்தில் எவரும் இருக்க மாட்டார். 100 மேனி ஒரு மரம் காப்பாட்டில் 100 கோட்டை விளையுமா? விளையாது. தேவருக்கு மிஞ்சி போனால் 5 6 அது கூட ரொம்ப பெரிய காரியம்தான். அப்படித்தான் இருக்கும். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12வது வாக்கியம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தார். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை ஈசாக்கு கவனித்தார். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கட்டளைகளை கை கொண்டு அந்த தேசத்தில் விதை விதைத்தார். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். கர்த்தருடைய ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம். கர்த்தர் அவரை ஆசீர்வதித்ததினால் அந்த தேசத்தில் அந்த வருஷத்தில் 100 மடங்கு 100 மேனி பெற்றார். ஈசாக்கின் பயபக்திக்குரிய தேவன். பயபக்தி என்றால் கர்த்தர் சொன்ன பிரகாரம் அங்கே போகண்டா, இங்கே விதை, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அந்த ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்துட்டு. அந்த ஐஸ்வர்யம் உங்களுக்கும் எனக்கும் உங்களுடைய சந்ததிகளுக்கும் நம்ம எல்லாருக்கும் ஆரம்பப்பட்டிருக்கிறது.
நாம் கர்த்தருக்கு பயந்து வேதனை இல்லாத ஐஸ்வர்யத்தை பெற்று வாழுவோம். பெரியவரோ சிறியவரோ எந்த தகுதிக்குரியவரோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்போம் என்று வாக்குகள் இருக்கிறார். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: புதிய எருசலேம் சபை, 3/248 A, தெற்கு சானல் கரை, அனந்தன் பாலம், சாலேம் நகர், ஆசாரிப்பள்ளம் போஸ்ட், நாகர்கோவில் 629201. எங்களது தொலைபேசி எண் 8931313126 மற்றும் 94895299462.